Mutton Kuskawa. Hey, hi guys. Welcome to Vita Cricket and we have Adi with us. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு லாஸ்ட் டீம், ஏன்னா நம்மளோட அந்த அராஜகமான சீரீஸை வந்துட்டு பார்த்து நிறைய சப்போர்ட் எதிர்பார்த்ததை விட நிறையவே கிடைச்சது இல்லை ஆடி. ஸோ ஆக்சுவலி வி ஆர் ஓவர்வெல்ம் வித் த சப்போர்ட். அது மட்டும் இல்லாம என்ன நாங்கள் அதை பேச வரோன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு 80% மேல இருக்கவங்க வந்துட்டு அந்த கமெண்ட் சொல்றது அதெல்லாம் பார்க்கும்போது வி ஆர் ரியலி ஹாப்பி. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தமிழ்ல வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் சேனலே இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லும் போது வி வேர் ஆக்சுவலி ரொம்பவே வந்துட்டு அது ஓவர்வெல்ம்டா இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் வி ரியலி க்ரோ, ஸோ தட் அது எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ பேசிக்கா இதான் ஒரு லாஸ்ட் எபிசோடு. ஸோ அந்த இதுல வந்துட்டு லேட்டஸ்டா அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த கேப்டன் அக்ஷர் பட்டேல், ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்வே வீல் கெட் இன் டு டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் 2025 அனாலிசிஸ். அதோட டீம் கர்டன் ரைசர் படி ஒரு அக்ஷர் பட்டேலை வந்துட்டு கேப்டனா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஃபை வந்துட்டு வைஸ் கேப்டனா போட்டு ஒரு டைலமாக்குள்ள அவங்களே வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ கோச்சஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் டு லுக் ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாம் நம்மளோட ஃபார்மேட் வந்து தெரியாதவங்களுக்கு நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். தென் ஐ லீவ் த ஸ்டேஜ் டு ஆடி டு எக்ஸ்பிளைன் தேர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒரு டீமோட ஸ்ட்ரென்த், டீமோட வீக்னஸ், தென் அவங்களோட ப்ராபிள் 12, அதோட கேம் பிளானு, ஸோ அது வந்து எப்படி ஓவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் வி வில் கெட் இன் டு தேர் ஏஜென்ட் விக்ரம் எக்ஸ் ஃபேக்டர். அந்த ஏஜென்ட் விக்ரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வி வில் கெட் இன் டு த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ஆர் வீடியோ. ஸோ அதை தாண்டி தென் வி வில் கோ இன் டு லாஸ்ட் 3 years பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் சைக்கிள் நோக்கி தான் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க கூட ஒரு நியூ கேப்டனு, ஒரு பெரிய ஒரு பிளேயர், நெக்ஸ்ட்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்டாரா பார்த்துட்டு இருந்த பண்ட்டு போயிருக்காரு. அது மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க, நியூ கோச். இதெல்லாம் ஓவராலா பார்க்கும்போது லாஸ்ட் 3 seasons என்ன பண்ணாங்க, என்ன எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசன்ல யாரெல்லாம் டிபெண்ட் இருந்தாங்கன்றது ஒண்ணு. அப்புறம் லாஸ்டா வந்துட்டு இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் வி வில் கெட் இன் டு த டீம் நியூஸ். ஸோ தட் ஏன்னா இன்ஜுரிஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வி வில் அட் த எண்ட், ஏன்னா என்னதான் அனாலிசிஸ் பண்ணாலும் அவங்க எங்க தான் முடிக்க போறாங்க அப்படின்ற ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா அடி. ஸோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எங்களோட கால்குலேட்டட் கெஸ் என்ன, அதே மாதிரி உங்களோட கால்குலேட்டட் கெஸ் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இட் இஸ் ஜஸ்ட் சப்ஜெக்டிவ், டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. நீங்க இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரோன்றதா நம்ம பார்க்க முடியுமே தவிர நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து நம்ம வந்து சொல்றதும் கஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அது புரியணும்னா யூ நீட் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் ஆர் சைடு இல்லையா. ஸோ ரைட் நவ் வில் ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன் டு டீம் கர்டன் ரைசர். ஸோ ஆடி, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆன் டெல்லி கேபிட்டல்ஸ்? ஸோ கம்ப்ளீட்டா வந்து இந்த சைடை வந்து ரீவாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்டான பிளேயர் ரிஷப் பண்ட் வந்து அந்த சைடை வந்து நல்லா லீட் பண்ணியிருந்தாரு, அவரை வந்து விட்டாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேல வந்து ஒரு லாஸ்ட் சைக்கிள் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் அக்ஷர் இன் இஸ் கரியர். அவர் கரியர்ல வந்து இஸ் கெட்டிங், ரொம்ப நாள் வந்து சைட் லைன்டா இருந்தாரு, பட் அவர் எவ்வளவு நாள் பண்ண ஒர்க்கு இஸ் கெட்டிங் ரிவார்ட்ஸ் தோணுது. அண்ட் இன்னொன்னு லைக் இம்பார்ட்டன்டா தே ஹவ் காட் இந்த குளோபல் லீக்ஸ்ல ஆஃப் தி பெஸ்ட் கோச்சஸ் ஹேமந்த் பதானியை கொண்டு வந்திருக்காங்க. தே ரீப்ளேஸ் பாண்டிங். ஹேமந்த் பதானி நிறைய பேருக்கு ஐ திங்க் நம்ம தமிழ் கிரிக்கெட் ஃபேட்டனிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குளோபல் லீக்ஸ்ல வந்து நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு. இட்ஸ் இஸ் டைம் டு ப்ரூவ் இன் ஐபிஎல். ஏன்னா அது கரெக்ட். ஏன்னா ஜென்ரலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்பிஎல், லங்கா பிரீமியர் லீக், அப்புறம் ILT20 அந்த மாதிரி இதுலலாம் வந்து கொடுத்து ஒரு சக்சஸ் வந்து பார்த்தாங்க. பட் SA20ல ஒரு பேட்டிங் கோச்சா போட்டது மட்டும் இல்லாம வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஓவராலா வந்துட்டு இவங்களோட அந்த குரூப்கே வந்துட்டு அவர் தான் வந்து செகண்டரியாவே வந்து இருந்துட்டே இருந்தாரு. ஸோ இப்பதான் வந்து ஒரு ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு பெரிய ஆளு, பண்ட் மாதிரி ஒரு பெரிய ஆளு இருந்து மூவ் ஆன் ஆகி they wanted to play really லிட்டில் பிட் இந்த ஷேடோ, அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணி கோச்சுக்குமே இந்த மாதிரி ஒரு இந்தியன் கோச்சுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. பண்டிட்க்கு அப்புறம் KKRக்கு வந்து சந்திரகாந்த் பண்டிட்க்கு அப்புறம் வந்து ஹேமந்த் பதானிக்கு வந்துட்டு கொடுக்கறதுன்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுல சக்சஸும் பார்த்துருக்காருன்னும் போது அதுதான் இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு இந்த இதுல. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு தமிழ் கிரிக்கெட் ஃப்ரெட்டானிட்டி தான் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸ் பிளேயர் ஃப்ரம் இந்தியாவுக்கு ஆடின ஒரு பிளேயர் இப்போ வந்துட்டு ஒரு IPL பிரான்ச்சைஸ்க்கு வந்துட்டு கப் வாங்கி கொடுக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கும் இருக்கு. ஏன்னா TNPL வி ஃபாலோ சோ க்ளோஸ். அதுல வந்து இந்த CSGக்கு வந்துட்டு அவர் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் பண்ணியிருக்காரு, அதை நம்ம சொல்லணும்னே தேவையில்ல. 5 trophy அடிச்சிருக்காரு. அதோட வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் இஸ் கோச்சிங் திங்கிங், இது எல்லாமே நீங்க பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்குமே இருப்பீங்க ஃபேன்ஸ், இல்ல யூ வாண்ட் டு நோ எப்படி ஒரு தமிழ்நாடு கோச்லாம் பண்றாரு அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் த யோமியோட சேனல்ல வந்துட்டு ஹேமந்த் பதானி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அது அவரோட கிளாரிட்டி வந்து டாப் கிளாஸ். அந்த ஏன் அவர் வந்து டெல்லி கேபிட்டல் வந்துட்டு ஒரு கோச்சா போட்டிருக்காங்கன்றதுக்கு அதுலதான் ஆன்சரே இருக்கு. ஸோ இட்ஸ் குட். அண்ட் ஆல்சோ வேணுகோபால் ராவ், he is also from
ஃப்ரம் சதர்ன் சைட் ஹி இஸ் ஆல்சோ பீங் இந்த மாதிரி கோச்சிங் செட்டப்ல வந்து வரதுன்னு எல்லாமே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு சதர்ன் பீப்புளுக்குமே சரி ஓவராலாவே சரி. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் வி ஆர் செட்டிங் அப். ஏன்னா இந்த மாதிரி கோச்சஸ் வந்து கொடுக்குற ரிசல்ட் தான் நெக்ஸ்ட் வந்து 10 ஐபிஎல் டீம்ல 10மே வந்துட்டு இந்தியன் ஹெட் கோச் தான் இருக்கிறதுக்கான ஒரு படியா இருக்கும். ஏன்னா சந்திரகாந்த் பண்டிட் வந்து கேகேஆருக்கு பண்ணது. இப்போ நெக்ஸ்ட் இட்ஸ் மூவிங் ஆன் டு ஹேமங் பதானி. நவ் இஃப் ஹேமங் பதானி பெர்ஃபார்ம்ஸ் வெல் அண்ட் கெட்ஸ் அ ட்ராஃபி தென் யூ நோ அனதர் இன்னொரு கோச் வருவாங்க. ஏன்னா வேணுகோபால் ராவ் கூட வெளில போய் அவர் கூட கோச் பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வில் ரியலி கெட் குட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அந்த விதத்துல தான் நான் ஒரு பெரிய கர்டன் ரைசரா நான் இதை வந்து நான் பாக்குறேன். திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். வில் ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு டிசியோட ஸ்ட்ரென்த். அடி வாட் யூ ஆர் திங்கிங் ஆன் டிசியோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் கோயிங் இன் டு திஸ்? டிசியோட எனக்கு என்ன பொறுத்தவரை டிசியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவரோட டெத் பவுலிங். ஸோ ஏன் இதை சொல்றேன்னா தே ஹாவ் பவுலர்ஸ் டெத்ல வந்து விக்கெட் பெருசா எடுக்க மாட்டாங்க, பட் வந்து ரன்ஸ் கண்டெயின் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் T20ல நீங்க வந்து டெத்ல ரன்ஸ் கொடுக்கறது மேட்டர்ஸ் த லாட். விக்கெட் எடுக்கிறது டசன்ட் மேட்டர் இன் தி டெத். இட்ஸ் a டாட் பால் மாதிரி. அண்ட் இந்த கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. தீஸ் பவுலர்ஸ் வில் வின் தி மேட்சஸ். இன்னொன்னு தேர் இஸ் ஒரு கோட்டே இருக்கு, பேட்ஸ்மேன் வின் யூ மேட்சஸ், பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட்ஸ்ங்கிற மாதிரி. டிசி ஹேஸ் தட் பீஃப்ட் அப் பவுலிங் அட்டாக். யா, எனக்கு வந்துட்டு இந்த டீம்ல வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒரு அண்டர் ரேட்டட் மிடில் ஆர்டர். ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர்ல வந்துட்டு எப்படி சொல்லுது, அடுத்து ஒரு 3 சைக்கிள்க்கு ஓவராலா வந்து நான் பார்க்கும்போது ஒரு சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா அண்ட் தென் ஸ்டப்ஸ். ஏன்னா இப்ப கிளாஸ்ன்னு பூரானுக்கு அடுத்து யாராவது தேடணும்னா ஸ்டப்ஸ் தான். ஒரு அன்பிலீவபிளான ஐபிஎல் இயர் அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து ரீட்டைனும் பண்ணப்பட்டு தென் ஹி காட் திஸ் ரோல். அது மட்டும் இல்லாம அக்ஷர் பட்டேலோட ரைட் டைம்ல ஆடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு லெஃப்ட் ஹேண்டரும் இருக்காரு, அவருக்குமே ஸ்பின் ஹிட்டரு, ஸ்டப்ஸுமே வந்துட்டு ஒரு பவர் ஹிட்டரு, சமீர் ரிஸ்வி இஸ் ஸ்பின் ஹிட்டர் அகெயின் அண்ட் அசுதோஷ் சர்மா இஸ் பேஸ் ஹிட்டர். இந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டியா வந்துட்டு அந்த மிடில் ஆர்டர்ல வந்து வச்சிருக்காங்க. யா, don't forget Karun Nair. He can hit both pace and spin, and அவருமே அந்த ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. சோ அந்த விதத்துல வந்துட்டு ஒரு நல்ல செட்டப்பா இருக்கு இந்த மிடில். என்னதான் ஏன்னா எல்லாருக்குமே எங்க போகும்னா கேஎல் ரால் எங்க ஆட போறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஃப் டு பிளிஸஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம கேம் பிளான்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபேஃப் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ், இது ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு பவர்ஃபுல் மிடில் ஆர்டரா நான் பாக்குறேன். பினிஷிங்மே நல்லா பவர்ஃபுல்லா பண்ணக்கூடிய இதுவுமே இருக்கு. ஆனா தட் இஸ் டவுன் டு த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் வெதர் அவங்க சக்சஸ்ஃபுல்லா. ஏன்னா எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நல்லா அமையும், அதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஃபிளாஸை கண்டுபிடிச்சு தென் தே வில் கெட் இன் டு ட்ரபிள். ஸோ அது மாதிரி இல்லாம இஃப் இட் கோஸ் வெல் ஐடியலி ஃபார் தெம் இது ஒரு சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர். அதோட சேர்த்து இவங்களோட அந்த ஸ்பின் குல்தீப் அண்ட் அக்ஷர் பட்டேல் இன் எனி டீம் ஹேஸ் டு பி கன்சிடர் ஸ்ட்ரென்த். அது எந்த விதத்துல நான் வந்து இதை பார்ப்பேன் அப்படின்னா ஒரு எப்படி வந்து சகாலும் ஆஷும் இருந்த மாதிரி தான் இந்த லெவல்ல நான் பார்ப்பேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்துட்டு பேட்டிங்ல மட்டும் இல்ல பவுலிங்ல முன்னாடி ஒரு கட்டத்துல ரொம்பவே அடி வாங்கிட்டு இருந்தார். அந்த 2022 வேர்ல்ட் கப்ல நான் ஸ்பெசிபிக்கா நான் அந்த ஒரு டைம்ல சொல்றேன். லாஸ்ட் இயர்ல கூட நிறைய ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அக்ஷர்னால. பட் லுக் அட் ஹிம் வித்தின் 1 year வேர் ஹி இஸ் ரைட் நவ். அழகா வந்துட்டு ஓவரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால அந்த ஸ்பின்னுமே ஒரு ஸ்ட்ரென்த்தா நம்ம பாக்குறோம். ஸோ இட் சீம்ஸ் லைக் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். வில் ஜஸ்ட் கெட் இன் டு வீக்னஸ். ஸோ தட் என்னதான் வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம தேடி பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களுமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வாட் அபவுட் டிசியோட வீக்னஸ் ஆடி? ஓகே, ஸோ எனக்கு ஃபர்ஸ்டா இது வந்து நிறைய பேருக்கு இது வீக்னஸா தெரியாது, பட் எனக்கு ஒரு வீக்னஸா இருக்கு. இந்த டாப் ஆர்டர் பேட்டிங் வந்து ஒரு ஸ்பின் பிளேயிங் எபிலிட்டி வந்து ஒரு பெரிய வீக்னஸா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம பார்த்திருப்போம் ஃபேப் டு பிளேசஸ்க்கு வந்து ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் கேஎல் ராகுலுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின். அண்ட் ஜேஎஃப்எம் தெரியும், லைக் லாஸ்ட் சீசன் பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் ஸ்பின் பவுலிங்னு பேரை கேட்டாலே வந்து அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாப் 4ல வந்து அபிஷேக் பொருள் மட்டும் தான் ஓரளவுக்கு ஸ்பின் ஆடுற மாதிரி தெரியுது. இல்ல ஆக்சுவலா இருந்துட்டு டு பி ஆனஸ்ட் அபியே 124 கிட்ட தான் அரௌண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா. நான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த நம்ம 12 வந்துட்டு பார்க்கும்போது வி வேர் டாக்கிங் ஆஃப் ஏர் ஆக்சுவலா. அதை வந்து பார்க்கும்போது யாருமே வந்துட்டு கண்டிப்பா இவனை இங்கதான் இறக்கணும் அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே வந்துட்டு மிடில் ஆர்டர்ல யாரையுமே தள்ள முடியல, யாரையுமே கீழே தள்ள முடியல. இப்போ அதுதான் இப்போ பிரச்சனை என்னன்னா இப்ப அபிஷேக் பொருள் இருக்கான் அப்படின்னா அவனுமே வந்து பவர் பிளேல தான் ஹிட் பண்றான். ஸ்பின்னர்ஸ் வந்தோடனே கொஞ்சம் வந்துட்டு உள்ளயுமே ஆடியுமே எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ரொம்ப நம்பர்ஸ் அதாவது கேம்ஸே ரொம்ப கம்மி ஆடி. ஆக்சுவலா ஒரு 8ல இருந்து 4 கேம் தான் மிடில் ஓவர்ஸ் ஆடி இருக்கான். நம்பர் 4லயும் இறங்கி இருக்கான். பட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. பட் ஓவராலா அந்த ஸ்பின் ஹிட்டிங்ன்றது செம பாயிண்ட். அது இவங்களுக்கு ரொம்பவே வீக்காவும் இருக்கு. ஹிட்டிங் தான் பிரச்சனை, அவுட் ஆக மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்கன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை தாண்டி என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இவங்களோட பேக்கப் வந்து கொஞ்சம் ஒரு டிராபேக்கா இருக்கிறத நான் பாக்குறேன்.
டு பி ஆனஸ்ட் லைக் எவ்ரி டீம் அது வந்து பேக்கப்னா நம்ம பெரிய பிளேயர்ஸ்க்குன்னு நான் வந்துட்டு சொல்ல வரல. ஒரு செட்டப்பை வந்து மாறாம அவங்க வந்து உடனே ஃபிட் ஆகும்போது அதே குவாலிட்டியில வந்துட்டு அவங்களால பவுலர்ஸ் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸோட அந்த பேக்கப் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப இது. நீங்க பாருங்க, லைக் ஓவர்சீஸ் பேக்கப்ஸ் வந்து நெறைய டீம் வந்து ஓகே மேட்ச் பண்ற மாரியா வச்சிருப்பாங்க. பட் இங்க பாருங்க ரொம்ப டவுன் கிரேடா இருக்கு. சப்போஸ் மிச்சல் ஸ்டார்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து அங்க ஆட வைக்கிறது வந்து துஷ்மந்த சமீரா. லைக் எப்படி இருக்கு? சீ த டிஃபரன்ஸ். அண்ட் ஆல்சோ ஹாரி ப்ரூக் மாரி ஒருத்தர் வந்து புல் அவுட் ஆயிட்டாரு. இப்ப அதுக்கு பதிலா டொனாவன் ஃபெரேரா வராரு. டொனாவன் ஃபெரேரா டசன்ட் ஈவன் ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் இன் த ஃபர்ஸ்ட் 11 ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இது எப்படி போயிருதுன்னா, ஒரு ரொம்ப 3 ஸ்ட்ரிங், 4த் ஸ்ட்ரிங் ஸ்குவாட் மாரி ஆயிருது. இன்ஜுரீஸ் வந்தா. ஸோ ஆக்சுவலி ஸோ வெரி குட் அதனால பாயிண்ட். அது ஒரு பெரிய ஒரு இது. அது எஸ்பெஷலி இந்த பேஸ் பவுலர். ஏன்னா ஹாரி ப்ரூக்க கூட நீங்க கருண் நாயர் இந்தியன் வெர்ஷன் மாதிரி ஐ மீன் நாட் டு கம்பேர் த ஸ்டாண்டர்ட் பட் த ஃபார்ம். ஸோ அந்த விதத்துல ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம். அதை பத்தி நம்ம பேசலாம். ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கெட் இன்டு. ஏன்னா அங்கதான் போகும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வில் ஜஸ்ட் கோ இன்டு ப்ராபல் 12. எங்களோட ப்ராபல் 12 வந்துட்டு கீழே இருக்கும். உங்களோட ப்ராபல் 12 வந்துட்டு ஐ நோட்டட் டவுன் அஸ்வின் பிரகாஷ் சம்வேர் லைக் அவர் வந்து எல்லா டீமுக்குமே போடுறாரு. ஸோ அதனால வி அப்ரிஷியேட் யூ. அதே மாதிரி நீங்க இந்த இதுக்கும் நீங்க போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் நானு. நீங்க எந்த 12 உங்களோட 12 என்னன்னு நீங்க போடுங்க. ஸோ அதையுமே நான் பார்த்து லைக் போட்டு தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும். ஸோ திஸ் இஸ் ஆர் 12. ஸோ இதுல மெயினா வந்துட்டு ஒரு ஃபேக்டர், பெரிய ஒரு ஃபேக்டரா நான் இருக்கும். இது நம்ம கேம் பிளான்ல வந்து ஒரு ஓவர் எப்படி நான் சொல்றது, ஒரு ஓவர் டிஸ்ட்ரிபியூஷனை எந்தெந்த பிளேயர்ஸ் எங்கெங்க யூஸ் பண்றதுன்ற ஒரு பேஸ் நம்ம தொடுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னா இப்ப ஃபாஃப், கேஎல் ராகுல் இவங்க 2 பேர் ஓபன் பண்றது வந்துட்டு விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளேஸ் ஓபன் பண்ற மாதிரி ஆர்சிபிக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிருது. இதுல வந்து இந்த ஜேஎஃப்எம் வந்து உள்ள வந்துடுறான். ஆனா ஜேஎஃப்எம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பவர் பிளே நிறைய பால் ஃபேஸ் பண்றானோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது அப்படின்ற ஒரு ஆங்கிள் ஃபாஃப் டுப்ளிசிஸுமே வந்துட்டு ஸ்பின் ஆட மாட்டான்றப்ப அவரு தான் வந்துட்டு ஆட கம்பேர் டு கேஎல் ராகுல், ஃபாஃப் டுப்ளிசிஸ், ஜேஎஃப்எம் இவங்க 3 பேர்ல வந்துட்டு பார்த்தா 3மே ரைட்டா ஒன்னு அமையிறது ஒண்ணு இருக்கு. சோ இதுல வந்து ஓவர் அட்டாக்கிங்கா யாரு ஆடுறாங்களோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் 36 பால் ஃபேஸ் பண்ணி டோனை நல்லா செட் பண்ண வைக்கிறதுக்கு ஜேஎஃப்எம் ஏன் மேல இறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆங்கிளுமே வந்துட்டு எனக்கு வந்து தோணிட்டே இருக்கு. இதுல என்ன ஒரு டிராபேக் இருக்கும் அப்படின்னா ஜேஎஃப்எம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அவர் வந்து ஃபாஸ்ட் பாலர் தான் அடிக்கிறாரு இல்ல வந்து பவர் பிளேல அடிப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்பின்னரை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்து வர கேஎல் ராகுல் நம்பர் 3 மாத்தினா கூட அவருமே வந்துட்டு ஸ்பின் அந்த அளவுக்கு வந்து ஹிட் பண்ண முடியாது. அப்ப அபிஷேக் போரோட நம்பர் 3 ஆடலாமா அப்படின்றதான் இங்க ஒரு கேள்வி. ஏன்னா அந்த பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி மேல இருக்க 3 பேர்ல ஒரு ஆளை வந்து நம்பர் 4 கொண்டு வரணும்னா எனி தாட்ஸ் யாராவது பண்ணலாமா இல்ல வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு. I would open with Fab du Plessis and KL Rahul, and I would personally drop someone like JFM. ஏன்னு சொல்லிடுவேன். பிகாஸ் ஜேஎஃப்எம் வந்து ஐபிஎல்க்கு அப்புறம் பெருசா எந்த டோர்னமெண்ட்ஸ்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிக் பேஷ்ல கூட அவரால் ரன் அடிக்க முடியல. அண்ட் எப்படி சொல்றது, பவுலர்ஸ் அண்ட் டீம்ஸ் வந்து அவரை ஷார்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அபிஷேக் போரல் வந்து பேஸ் ஹிட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்பர் 3 ஆட வச்சா அபிஷேக் போரல் கிட்ட இருந்து நீங்க ஃபுல் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அவரு நீங்க 4 பேக் கீழே தள்ளி அவர் நீங்க கேஎல் ராகுல், ஃபேப் டு பிளஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்க ஒரு அன்கம்ஃபர்டபிள் பொசிஷன் கொண்டு போனீங்கன்னா, ஸோ அந்த டீமோட ஒரு அந்த பிளேஸோட ஒரு நேச்சுரல் பொசிஷனே இல்லாத மாதிரி ஆயிரும். அண்ட் தட் வில் கிரியேட் லாட் ஆஃப் டவுட்ஸ் இந்த பிளேயர். இதே யோசிச்சு பாருங்க. இது பண்ணாம கேஎல் ராகுலுக்கு நீ டாப்ல போய் ஃப்ரீடம் கொடுத்து அடி. அண்ட் டூ பிளிஸஸ்க்குமே வந்து ஆர்சிபியில வந்து ஸ்ட்ரைக் வந்து ஒரு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ஸ் ஒரு ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நீ ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேக் போரலையுமே வந்து நீ பவர் பிளேல வந்தோடனே நீ பவர் பிளேல நல்லா பேஷ் பண்ணுங்கிற மாதிரி ஃப்ரீடம் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து நம்ம ஜேஎஃப்எம் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாலே இது எல்லாமே உடையுது. இல்ல ஆக்சுவலா ஜேஎஃப்எம் கொண்டு வரதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இந்த 2 கிரவுண்டை பத்தி நம்ம வந்து பார்ப்போம். இந்த வென்னி அனாலிசிஸ்ல வந்துட்டு எந்த கிரவுண்டுமே, அதாவது நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு பிளேயர் வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாலே சூப்பர். இப்போ நான் சொல்றது ஹையஸ்ட் சீலிங் ஃபார் கேஎல் ராகுல் அண்ட் ஃபேஃப் டு பிளஸிஸ் அன்பிலீவபிளா அவங்களுக்கு சீசன் அமைஞ்சாதான் அவங்க 200 ஸ்ட்ரைக் ரேட்ல பவர் பிளேல ஆட முடியும். ஆனா நார்மல் ஒரு கேம்னாலே ஜேஎஃப்எம் வந்து 200. அது அவன் வந்து ஹை சீலிங் அடிச்சானா 300 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. அவனை வந்துட்டு ரைட் டு மேட்ச் போட்டுமே வந்து எடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் தட் அவனை வந்து இறக்கணும்ன்றதா இல்லையா அப்படின்றது மேட்டர். நான் என்ன சொன்னேன், இவங்க ஆடக்கூடிய இந்த 7 மேட்சஸ் 2 மேட்ச் வைசாக்ல, 5 மேட்ச் வந்து டெல்லியில, இது 2மே வந்து எக்ஸ்ட்ரீம் கிரவுண்ட்னா அப்ப எக்ஸ்ட்ரீமான பேட்டர்ஸ் வந்து அங்க இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஃப்ரம் அவுட் செட் ஜேஎஃப்எம் வந்துட்டு இந்த பிபிஎல் ஆடல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஓவராலா 158 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்துட்டு நார்மலா, அதாவது அவுட் ஆஃப் ஃபார்ம்ல யாரு 150க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருப்பா?
ஆவரேஜ் 25 தான். பட் ஆனா அந்த 25 ரன்ஸ் வந்து 10 பால்ல வந்துருச்சுன்னா அந்த ஹெட் ஸ்டார்ட் வந்துட்டு கிடைச்சிரும். அது நிறைய வாட்டி வந்துட்டு பண்ணியிருக்காரு. சோ பண்ணும்போது நான் ஏன் இது வந்துட்டு மோஸ்ட்லி ஹெல்ப் ஆகும்னு நான் சொல்றேன். இப்போ கேஎல் ராகுல் ஃபேஃப வந்து இறக்குறோம்னு வச்சுக்கோ அடி. இப்போ இவங்க 2 பேரோட விக்கெட் வந்து ஆஃப்டர் 6th ஓவர் வந்துட்டு ரிஸ்க் அப்பிடேட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு கம்மியாயிடும். அதாவது ரிஸ்கே எடுக்க முடியாது. அவங்க நிக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா தேர் இஸ் பினிஷர் அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு யார் கையிலயும் கொடுத்துட்டு போய் மேட்சை வின் பண்ற மாதிரி வர முடியாது. அக்ஷர் பட்டேல் ஹேஸ் டு பிளே தட் ரோல் அஸ் அ பினிஷரா. அந்த டைம்ல வந்துட்டு யூ நீட் டு என்னன்னா அக்ஷரும் ஃபேஃபோ இல்ல கேலோ வந்து நின்னுட்டே இருப்பாங்க. அக்ஷர் லாஸ்டா வந்து கை கோத்துப்பாரு. அவங்க வந்து மேட்சை வந்து வின் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இவங்க அக்ரெசிவா போயிட்டு ஸ்லோ பண்ற மாதிரி அந்த இடத்துல நடுவுல வந்துட்டு வரும்ல. அதை வந்து நம்ம வந்து ஜேஎஃப்எம் இருந்தான்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அதை ஃபர்ஸ்டே ரொம்ப அக்ரெசிவ் போயிட்டு ஒரு 20 ரன்ஸ் ஏர்லியா அடிச்சனால கீழே இருக்க அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அசுதோஷால அந்த நம்ம எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் இயர்ல வந்து அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கனாலோ இல்ல வந்துட்டு சடனா வந்து சமீர் ரிஸ்வியோ இல்ல ஸ்டப்ஸோ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் கோப் அப் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த டாப் ஆர்டர்ல கொடுக்குற கிக்க வச்சு ஃபார்ம் அவங்க ஃபைன் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். அக்ஷர் பட்டேல் வந்து அந்த ஃப்ளோவா லெஃப்ட் ஹேண்டரா அவர் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. ஸ்பின்னை வந்து அவர் பேஷ் பண்றதுக்கு தான் அலோவ் பண்ணும். இப்போ இல்ல அப்படின்னா எவ்ரிபடி ஹாஸ் டு மேக் ஷூர் அவங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் நான் அதை கொண்டு வரேன். இன்னொரு இது ஆக்சுவலா பிரச்சனை தான். இப்ப நீ சொன்னது வந்துட்டு எந்த சைடு பார்த்தாலும் இட் இஸ் நாட் லைக் 2 பேருமே இப்ப அவன் சொல்றது ரைட்டு நான் சொல்றதுன்னு கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் திங்கிங் அவுட் லவுட். சோ எது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஐ மீன் ஜேஎஃப்எம் வந்து இது கண்டிஷன் பேஸ் பண்ணி தான். நீங்க கண்டிஷனே இதுவே நீங்க ஈக்கனா அந்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா யூ கேன் ரியலி கிவ் மோர் வேல்யூ டு ஃபேஃப் அண்ட் கேல். இப்போ நான் என்னோட இதுல வந்து நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுவேன்னா 2 விதம் இருக்கு. நான் ஆப்ஷன் இஸ் ஓபன் வித் ஃபேஃப் டு பிளிஸஸ் அண்ட் ஜேஎஃப்எம். பிகாஸ் கம்பேர்ட் டு கேஎல் ராகுல் ஃபேஃப் ஆல்சோ கோயிங் இன் அனதர் கியர். இப்போ ரீசெண்டா அந்த 150 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல ஆடுறாரு. 2 150 ஸ்ட்ரைக் ரேட் பவர் பேக் பேட்டர்ஸ். சோ இந்த 2 பேர் வந்துடுறாங்க. இப்போ த பாயிண்ட் இஸ் தட் ஏன் இதை வந்து நம்ம பண்றோம்னா கேஎல் ராகுலோட பவர் பிளே ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு ரொம்பவே புவரா இருக்கு. இப்ப நீங்க அவரோட இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா கேஎல் ராகுல் வந்து எனக்கு பிடிக்கும், அவர் என் சொந்தக்காரரு அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் என்ன பண்ணேன், கேஎல் ராகுல் டைம் கொடுக்கணும், 120 பால் அவர் 60 பால் ஆடணும். மை பாயிண்ட் இஸ் தட் டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது ஃபேஃப் அண்ட் ஜேஎஃப்எம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ உடனே அப்ப கேல எங்க தான் இறக்குவீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் என்ன பண்ணுவேன்னா அபிஷேக் போரால தான் நம்பர் 3 வந்து இறக்குவேன். ஐ வில் யூஸ் கேஎல் ராகுல் as சுப்பிரமணியம் பத்ரிநாத். இது வந்து அவருக்கு லோவர் கிரேடு அதெல்லாம் வந்துட்டு இங்க பாயிண்டே கிடையாது. அந்த பேஜ்கே ஹாரி புரூக் போயிட்டாரு. அந்த குவாலிட்டியை நம்பர் 4ல கேஎல் ராகுல வச்சு மீட் பண்ணிட்டு கீழே வந்து சமீர், அசுதோஷ், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல்னு சொல்லிட்டு பவர் பேக் பண்ணு. இதுல என்ன பிரச்சனைனா கேஎல் ராகுல் வந்து உள்ள வராமையே கூட போலாம். ஐ மீன் நான் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் விக்கெட்டே உழுவுலனா ஒரு லெஃப்ட்டுக்கு வந்து அபி மேல வந்துடுறானா, இப்போ அபி அவுட் ஆனா அக்ஷரை கூட இறக்கலாம். ஒய் டூ யூ நீட் கேஎல் ராகுல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து இது பண்ணாங்கன்னா அதாவது நேம தாண்டி இப்போ கேம் மூவ் ஆன் ஆயிட்டு இருக்குல்ல, அது மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணலாம். இட்ஸ் நாட் அபவுட் த மணி அதெல்லாமே தாண்டி இட் வுட் பி மோர் எக்ஸைட்டிங் டு சி தீஸ் 3 பேட் அப் அட் த டாப். ஏன்னா பெருசா நம்ம பேசின மாதிரி இப்ப எந்த பிளேயருமே பவுலிங்குமே ஃபோர்ஸ் பண்ணல. கரெக்டா அடி 11க்குள்ள வரதுக்கு பவுலரா ஸ்டார்க்கு தவிர யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாது பிளேஸர். கரெக்ட் பேட்டிங்ல தான் இவங்க ஸ்டாக் அப் பண்ணி ஆகணும் போது கீழே இருக்கிறனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ மேபி நான் அந்த இதுல தான் நான் கேட்டேன் முன்னாடி கூட ஒரு மேபி அபிய வந்து மேல இறக்குறதுனால ஃபேஃபையுமே வந்து அக்ரெசிவா போறதுனால மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த நீங்க சொன்னதுல ஒரே ஒரு கொஸ்டின் வருது. நம்பர் 4ல வந்தாருன்னா, அவர் நம்பர் 4ல வரும்போது ஸ்பின்னர்ஸ் ஆப்பரேட் பண்ணிருப்பாங்க. நமக்கு தெரியும் வந்து கேஎல்க்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் இஸ் நாட் தட் குட். அண்ட் அவர் வந்து அந்த 6 ஹிட்டிங் பவுண்டரி ஹிட்டிங் எபிலிட்டியுமே நாட் குட். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து டெல்லிக்கு ஒரு பிரச்சனையா வரக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுதான் இங்க பாயிண்ட். ஆக்சுவலா அவரோட ஆவரேஜ் நம்பர் 4ல ஒரு பேட்டிங் பொசிஷன்ல வந்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது அவர் வந்துட்டு டாட் பால் ரொம்ப கம்மி, டாட் பால் ஆட மாட்டாரு. அதே மாதிரி இன்னொன்னு இது வந்து ஒரு நியூ பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. ஐ மீன் இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா எல்லாருமே என்ன போயிடுறாங்கன்னா போயிட்டு ஸ்ட்ரைக் ரேட் அவன் ஏன் ஆடல அப்படின்னு. ஏன் நீங்க அவனை வந்துட்டு ஆடணும்னு ஏன் இப்போ மேட்ரு, அவனை வந்து ஏன் அப்ப ஸ்ட்ரைக் ரேட்டை பார்க்காதீங்க. ஆவரேஜ் வந்து T20ல வந்து பார்க்கவே கூடாது அப்படி கிடையாது. ஆவரேஜையும் பார்க்கணும், டாட் பாலையும் பார்க்கணும். ஆனா எப்படி அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். கேஎல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா 100 ஆவரேஜ்க்கு மேல வச்சிருக்காரு நம்பர் 4ல வந்துட்டு பேட் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஓகே அந்த விதத்துல டாட் பாலுமே வந்து கம்மியா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், ஹி இஸ் நாட் கோயிங் டு கெட் அவுட். அதே மாதிரி லாஸ்ட் 4 ஓவர் கேஎலோட ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு இட் இஸ் இன் எப்படி சொல்றதுன்னா நார்த் டுவர்ட்ஸ் 200. ஸோ அப்படி இருக்கும்போது
அவன் அந்த இடத்துல வந்து பேஸ், அதான் நான் சொன்னேன், பத்ரிநாத்ன்றத வந்து நான் இப்ப ஸ்டாட்டோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அந்த விதத்துல விக்கெட் யாரால கொடுக்க முடியாது, யார வந்து ஸ்பின்னர் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, கம்பேர் டு அபி ஆர் ஃபேஃப் ஆர் ஜேஎஃப்எம், கேஎலோட விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுக்கிறது கஷ்டம். இங்க வந்து கேஎல் அடிக்க போவாரானா மாட்டாரு. அப்ப அவருக்கு நேச்சுரலா அது வருது. we are just pushing him in to just go there and play that. இந்த மாதிரி நீ வந்துட்டு அவுட் ஆக மாட்ட, எப்படியும் அடிக்கவும் மாட்ட, அவுட்டும் ஆக மாட்ட. டாட் பால் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? he is rotating the strike. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரா இருக்க அக்ஷர் பட்டேல் வந்துட்டான், இல்ல அபியே கூட இருக்கான்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லெக் ஸ்பின்னர் போட்டா கேஎல் வந்து ஃபேஸ் பண்ணவே போறது இல்ல. சோ ஃபேஸே பண்ணாதும் போது நீங்க மேட்சப் கரெக்டா பண்ணி மாட்டீங்க. ஆனா கம்பேர் டு ஃபேஃப், கம்பேர் டு ஜேஎஃப்எம், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பின்ன அடிக்க மாட்டாங்கன்னா நின்னுட்டே அடிக்க மாட்டாங்க, 5 பால் நின்றுவாங்க அதே எண்ட்லயே. they won't rotate. but look at கேஎல் ராகுல், ரொட்டேட் பண்ணிடுவாரு டக்குன்னு. அவரால் முடியலன்னா அவர் அவுட்டும் பண்ண முடியாது. அவர் அடிக்க போனாதான் அவுட், அவர் அடிக்க போகணும்ன்ற நிலைமைக்கே கொண்டு வர தேவையில்ல என்றேனா கேஎல் ராகுல. அதே மாதிரி இது எப்படி பார்க்க கூடாதுன்னா அடி, ஐ மீன் டு வியூவர்ஸ் ஆல்சோ, இது இவர் நம்பர் 4. நான் இப்பயும் சொல்றேன், T20 பொறுத்தவரையும் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4ன்றது புரியறதுக்காக தானே தவிர என்ட்ரி பாயிண்ட் தான் மேட்டர். எத்தனாவது ஓவர்ல அவர் உள்ள வராரு, எத்தனாவது ஓவர்ல அவர் வெளில போவாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, நான் ஐடியலான ஒரு டைம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா கேஎல் ராகுலுக்கு getting him in at the 5th over and he will get out at the 70th over, அப்படி 17th over அப்படின்னா ஓவராலா கேமே வந்துட்டு நீங்க சேஸ்ல எல்லாம் வின் பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட் சேஸ் மாஸ்டரா உருவாயிருவாரு இவரு. ஆனா அதுக்கு 2 விக்கெட் விழுந்தாதான் இவரை இறக்கணும். இல்லைன்னா 6th ஓவருக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு அபி இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்டர் அவுட், லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர் இப்ப ஜேஎஃப்எம்மோ ஃபேஃபோ அவுட் ஆனாங்கன்னா நீங்க கேஎல இறக்கி கரெக்டா மேட்ச் அப் நீங்க வந்துட்டு அழகா வந்துட்டு பண்ணிக்கலாம். அதுலயும் அதுக்கப்புறம் விக்கெட் போனா கூட நீங்க இம்பாக்ட் பிளேயரா இருக்கிற ஒரு எப்படி சொல்ல ஸ்பின் ஹிட்டரா இருக்க ஒரு சமீர் ரிஸ்வியை கூட மேல வந்து ஏத்தலாம். சோ இப்போ நான் எதுக்கு இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை யோசிச்சதுக்கான ரீசனே வந்து ப்ரூக்கோட குவாலிட்டியை மேட்ச் பண்றதுக்கு கருண் நாயரால இந்தியன் வெர்ஷனா பண்ண முடியும். அந்த இதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா கருண் நாயர் இன் T20 இன் ஐபிஎல் ஸ்ட்ரைக் ரேட்ன்றது நமக்கு தெரியாது. ஒரு ஃபார்ம் இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவர் ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்துட்டு, ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணணும், ஹாரி ப்ரூக்கும் போயிட்டான், நான் உள்ள வந்தா நல்லா இருக்கு. ஏன்னா ஆடி கூட நாங்க ஆஃப் ஏர்ல டிஸ்கஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் கருண் நாயர் தான் வந்து போட்டிருந்தோம். தென் வி தாட் அந்த ஒரு T20க்கான ஒரு இதுல வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி ஆகக்கூடாதுன்னா அவர் உள்ள போயிட்டு அடி ஐயோ அவுட் ஆயிட்டு நீங்க வெளில வாங்க அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டை குறைச்சிடக்கூடாது நான் பார்த்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு ரீசனா நம்ம வந்துட்டு பாக்குறோம். அப்படியே we will talk about the you can go ahead. அவங்களோட மிடில் ஆர்டருமே வந்து இட் லுக்ஸ் குட். அசுதோஷ் சர்மா அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் சமீர் ரிஸ்வி ஆல்சோ கேன் கம் அண்ட் விசிட். அண்ட் தே ஹேவ் ஒரு எக்ஸைட்டிங்கான டேலண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி நம்ம வந்து அன்கேப் பிளேயர்ஸ்ல பேசுவோம். ஆமா கண்டிப்பா. இதுல வந்து இந்த கேம் பிளானை பொறுத்தவரை தான் லைக் நம்ம கண்டிப்பா இந்த பவுலிங்கை பத்தி கொஞ்சம் சொல்ல அடி. லைக் வி வேர் ரியலி கன்சர்ன் அபவுட் தேர் பவுலிங் பேக் எண்ட்ல வந்து நம்ம ஐ மீன் பேக்கப்ல சொல்றேன். பேக்கப்ல ஒரு கன்சர்ன் இருந்தாலும் இப்ப பியூரா இவங்க வந்து ஆடும்போது பாக்குறப்ப ஒரு மோஹித் இருக்காரு, டி நட்ராஜன் இருக்காரு, முகேஷ் இருக்காரு, ஸ்டார்க் இருக்காரு. இப்போ எந்த இடத்துலதான் லேக்கு இங்க? சோ பர்சனலா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 6 overs தான் ஐ திங்க் இதுல ப்ராப்ளம். ஏன்னா வந்து ஸ்டார்க் வந்து இஸ் நாட் தட் டெவஸ்டேட்டிங் இன் T20s. இந்த ஃபர்ஸ்ட் 6 overs முகேஷ் குமார் வந்து ஃபர்ஸ்ட் 6 overs பால மூவ் பண்றாரு. பட் வந்து அவர் பேக் எண்ட்ல எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 6 overs இல்ல. அண்ட் மோஹித் சர்மா ஆக்சுவலி கேனாட் பவுல் இன் ஃபர்ஸ்ட் 6. நட்டுவுமே போட்டா லாஸ்ட் ஓவர் மட்டும் தான் போட முடியும், ஆர் 1 hour போடலாம். பட் இஸ் நாட் தட் எஃபெக்டிவ். ஸோ அந்த பவர் பிளேல வந்து இந்த கலீல் அகமது ஒரு ரோல் பண்ணாருல்ல லாஸ்ட் இயர். Actually, Khalil was one of the best power play bowlers for DC last year. So அந்த ரோல் இங்க யார் பண்ணுவாங்கற பெரிய ஒரு क्वेश्चन மார்க் வருது. ஆக்சுவலா நான் அது செம திங்கிங், அது ஜெனரல். ஆனா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா இது நான் வந்து சொல்லும் போது இந்த வென்யூட அனாலிசிஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் இதோட புரியும். சோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ஆன்சர். ஏன் நம்ம வந்துட்டு இதை பேசுறோன்றது வென்யூ அனாலிசிஸ் பார்த்தா தான் ரெண்டையுமே யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ். ஸோ நான் என்ன இது சொல்ல வரேன்னா, இப்போ லாஸ்டா இந்த சீசனை பொறுத்தவரை ஒரு 230 240 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்க ஒரு கிரவுண்ட்ல இப்போ ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனா ஒரு பவர் பிளே பவுலர் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஐ மீன் ஜென்ரலி வென் யூ ஆர் ஏபிள் டு டிஃபெண்ட் டு சர்டன் டிகிரி, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேகேஆருக்கு வந்து ஸ்டார்க் பண்ணும்போது அவங்களுக்குமே அந்த மாதிரி தானா வைபவ் அரோரா வந்து அந்த நியூ பால்ல பண்ண எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இருந்தது. இந்த இடத்துல அந்த மாதிரி ஆள் இல்ல. எஸ், பட் டு அ டிகிரி இங்க வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணோம்னா முகேஷ் குமார் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ல யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அவர் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நட்டுமே வந்து யாக்கர் போறாரு. அப்ப என்ன பாயிண்ட்னா ரெண்டு பேரும் டிஃபென்சிவ் பவுலர்ஸ்.
அதே மாதிரி அக்ஷருமே டிஃபென்சிவ் பவுலர். டிஃபென்சிவ்னா அடிக்க நினைச்சீங்கன்னா அவுட் ஆயிருவீங்க. அதான் பாயிண்ட். ரொம்ப ரன் அவங்க விக்கெட் எடுக்கணும்னு பவுலிங் போட மாட்டாங்க. அவங்க ரன்னை தான் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி ரன்னை நிறுத்துறதுக்கு இத்தனை பவுலர் இருக்கும்போது ஒரே ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இவங்களை பொறுத்த வரையும் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல இருக்க குல்தீப் யாதவ் தான். அதோட சேர்த்து ஸ்டார்க். நான் இதோட பாயிண்ட் ஆஃப் எப்படி பாக்குறேன்னா, இந்த கிரவுண்டுக்கு பிளாட் இருக்கணும் விக்கெட் எடுக்கவே தேவையில்லைன்றேன். புட் த பிரஷர் ஆன். ஏன் இது ஒர்க் அவுட் ஆகும்னா, இந்த பவுலிங் அட்டாக்கோட ஓவரால் செட்டப் இன் வைசாக் அண்ட் டெல்லி, இது ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் மேல பிரஷர் போடும். பேட்டிங் பண்ற டீம் என்ன நினைப்பாங்கன்னா, இஃப் 6 overs இன் வைசாக் அண்ட் டெல்லி ஆர் ended up with 55 for 0 after 6 overs. அடுத்து 3 overs விக்கெட்டும் போல ரன் 11 தொட மாட்டேங்குது. 11 தொடாம அண்டர் 10 போயிட்டே இருந்ததுன்னா, தென் யூ வில் ஃபீல் லைக் இம்பாக்ட் பிளேயர் வச்சுக்கிட்டு இம்பாக்ட் ரோலையும் இறக்க முடியல. அப்ப உள்ள இருக்க பேட்டர் வெளில கொண்டு வரதா நானு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இங்க டிஃபெண்டிங், அதான் சொல்றேன் நான் சொல்றேன் ரைட் இட் டவுன். இந்த கிரவுண்ட்ல சில டீம்ஸ் இந்த பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டா ஃபோர்ஸ் பண்ணி இம்பாக்ட் பிளேயரை உள்ள கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ஏன்னா அவங்க இருக்கிறவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு ஆட முடியாதுன்னா, ஏன்னா சீலிங் அப்படி. சோ அந்த விதத்துல டிஃபென்சிவா இந்த பவுலிங் அட்டாக் இந்த விதத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஆடி சொல்ற பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஓவராலா நீங்க அகமதாபாத் போறீங்க, அங்க போறீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் அவன் சொல்லியிருக்கான். ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங். நான் சொல்றது வைசாக்கும் டெல்லிக்கும் நான் இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஈவன் டு சர்டன் டிகிரி சின்னசாமி அண்ட் ஆல்சோ வென் கொல்கத்தா ஆல்சோ. ஸோ ஈவன் உப்பல். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ஸ்ல இந்த பவுலிங் அட்டாக் பொழைச்சுக்கும் அப்படின்ற ஒரு இதுல நம்ம சொல்றோம். இதுல ஒரு சின்னதா நான் ஒண்ணு ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ விக்கெட் டேக்கர்ஸ் ப்ராப்ளமா இருக்குன்னும் போது கேம் பிளான்ல குல்தீப் யாதவ் ஏர்லியாவே முடிப்பாங்க. மத்த டீம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சகாலுக்கு ஒரு பஞ்சாபா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க ரஷீத் கானா இருக்கட்டும், ஈவன் டிகிரி சிஎஸ்கே 100 அகமதை யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த டீம்ஸ்லாம் டெத் ஓவர்ஸ் இல்லையோ அவங்களோட ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டிராக் ஆகி லாஸ்ட் வருவாங்க, லாஸ்ட் 4 overs வருவாங்க. இங்க அந்த பிரச்சனை குல்தீப்க்கு கிடையாது. அதுக்கு பதிலா குல்தீப்போட ரோல் என்ன பண்ணுவாருன்னா, 5th over உள்ள வந்துருவாரு. பவர் பிளேல இந்த வருஷம் 2-3 ஓவர் அதிகமா போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இந்த பவுலிங் அட்டாக்னால. ஏன்னா இவங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆளு இவங்களுக்கு இருக்கு. சோ அப்ப ஸ்டார்க்க அடிச்சிடுறாங்க. ஸ்டார்க் தான் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஃபுல்லரா போட போய் நிறைய ரன்ஸும் கொடுப்பாரு. சோ அவரோட ரன்ஸ் கொடுக்குறாங்க, விக்கெட்டும் வராம போயிருச்சுன்னா அப்ப விக்கெட் எடுத்தே ஆகணுன்ற நிலைமை எப்ப வரும்? ஆப்போனன்ட் அடிச்சாதான் வரும். சோ அப்ப அடிக்கும் போது என்ன ஆகும் அடி? அப்ப கண்டிப்பா யூ நீட் டு பிரிங் இன் விக்கெட் டேக்கிங் பவுலர். சோ அப்ப குல்தீப் யாதவ் அந்த இடத்துல ஒரு 5th ஓவர்ல உள்ள கொண்டு இம்பாக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு ஆப்போனன்ட் இதை சென்ஸ் பண்ணி they have to attack the defensive bowler. நான் என்ன சொல்றேன்னா, முகேஷ் குமார் ஸ்ட்ரைட்டாவே செகண்ட் ஓவர்ல செகண்ட் பாலே கூட யாக்கர் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான கிரவுண்ட் தான். சோ தட் இஸ் த கேம் பிளான் ஃப்ரம் தேர். நாங்க பேட்டிங்கை பத்தி முன்னாடியே பேசிட்டோம், அந்த ப்ராபிள் 12ல கேம் பிளான். அதே மாதிரி பவுலிங்கை பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வீல் மூவ் ஆன் டு. யோசிச்சு பாருங்க, இமேஜின் மோஹித் சர்மா, மிச்சில் ஸ்டார்க், டி நடராஜன், முகேஷ் குமார் லாஸ்ட் 8 overs 9 overs இவங்க போட்டாங்கன்னா, ஐ திங்க் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி டீம்ஸ் டு சேஸ். அதே மாதிரி 2016 அந்த இது கரெக்டான கம்பேரிசனா இருக்குமான்னு தெரியல. அந்த டிஃபெண்டிங் லோ டார்கெட்ஸ் அண்ட் டிஃபெண்டிங் டார்கெட்ஸ் அந்த ஹைதராபாத் டீம் எப்படி இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு டீமா அந்த டீம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சோ அந்த மாதிரி இது நான் சொல்றேன் திருப்பியுமே, திஸ் டீம் இந்த பவுலிங் அட்டாக் வில் பி an evolution if everybody is fit and firing for 14 days. விக்கெட் டேக்கர்ஸ் ஒரு இதாவே மதிக்க மாட்டாங்க ஆஃப்டர் பவர் பிளே அப்படின்ற ஒரு ஆங்கிள் நம்ம பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் எக்ஸைட்டட் டு சி. இது என்னோட தாட் ப்ராசஸ் தான், இது நடக்கும்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் ப்ரிடிக்டிங். திஸ் இஸ் மை கால்குலேட்டட் கெஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் வில் கோ இன் டு ஏஜென்ட் விக்ரம், எக்ஸ் ஃபேக்டர். இந்த டீமை பொறுத்தவரை யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆடி எக்ஸ் ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? ஸோ நான் மெயினா சொல்றேன். ஸோ கேஎல் ராகுல் இன் T20s ஒரு அண்டர் கவரா இருக்காரு. அவர் எப்போ அந்த T20 இந்த லீடர்ஷிப் இதுக்குள்ள போனாரோ அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஆஷ்னா ஒரு சீசன் பஞ்சாப் கேப்டன்ஷிப் பண்ணாரு. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ட், ரிமெம்பர் திஸ் பாயிண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ் கேலோட பேட்டிங் ஆடுறாரு. அவரோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? ஃபியர்லெஸ். ஐ திங்க் 12 balls 14 balls 50 அடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் தட் டோர்னமெண்ட் ஹி வாஸ் செல்ஃப்லெஸ். ஜஸ்ட் பேங் பேங் பேங்னு இந்த லீடர்ஷிப் இல்லாதனால ஒரு மைண்ட் ஃப்ரீயா வச்சு விளாண்டுட்டு இருந்தாரு. இந்த வருஷம் அதே மாதிரி எனக்கு லீடர்ஷிப்லாம் வேண்டாம், நான் ஃப்ரீயா விளையாடுறேன்னு இருக்காரு. அண்டர் கவர்ல இருந்து வெளில வந்திருக்காரு. இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் அக்ரெசிவா மாறினாருன்னா இட் வில் பி டாம் குட் ஃபார் டிசி. எக்ஸாக்ட்லி. நான் ரொம்ப பெரிய கேஎல் ராகுல் ஃபேனு, ரோல்ஸ் ராய்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா ஏதாவது தேர் ஆர் சர்டன் பிளேயர்ஸ் டிசர்வ் லாட் மோர் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் த கிரவுண்ட்.
ஸோ அந்த மாதிரி இவரோட அந்த திறமைக்கு அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து இந்த வருஷம் காட்டுவாரு. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹி வில் டர்ன் இன்டு அ மிடில் ஆர்டர் பேஷர் அப்படின்ற ஒரு இதுல தான். ஏன்னா நம்மளோட இதுல அந்த மாதிரி தான் உள்ள வரும்போது நம்ம எதிர்பார்க்கிறோம் அவுட் ஆகாம விளையாடும்போது நெக்ஸ்ட் டைம் ஹி வில் நாட் கெட் வந்து ஃபியரே இல்லாம வந்துட்டு மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பேஷ் பண்றதுக்கான வாய்ப்புமே அவர் கிடைக்கும். அதை கரெக்டா அவர் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு பிளேயரா வருவார். அதுக்கு ஒரு மெயின் இது என்னன்னா பவர் பிளேல நீங்க எப்ப வந்தாலும் யோசிக்காம அவர் அடிக்கணும்ன்றதான் என்னோட பாயிண்ட். இன்னைக்குமே அந்த மூடு வந்துட்டு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. கேஎல் ராகுல் நேற்று அந்த 2023 வேர்ல்ட் கப்ல இருந்து இந்த சாம்பியன் ட்ராஃபி அடிச்சதுக்கு அப்புறம் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் த இது. ஏன்னா ஃபைனல்லையுமே பண்ணிருக்காரு அந்த ஒரு 40s அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா பண்ணதுனால மை எக்ஸ் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ இஸ் கேஎல் ராகுல் தான். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது ஒரு விருப்பமும் கூட. So that is what is all about Agent Vikram. Next we'll move on to uncapped players. அவங்களோட இத பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து நிறைய அன்கேப் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சமீர் ரிஸ்வியை பத்தி பார்த்துடலாம். ஐ திங்க் சமீர் ரிஸ்வி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் சிஎஸ்கேல இருந்தாரு. பட் இங்க வந்து ஏன் சமீர் ரிஸ்வியை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா அண்டர் 23 டோர்னமெண்ட்ஸ்ல இம்ப்ரெசிவா விளையாண்டுருக்காரு. ஐ திங்க் பேக் டு பேக் டபுள் செஞ்சுரிலாம் அடிச்சிருக்காரு. ஸோ எப்பவுமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து ரன்ஸ் வில் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த சமீர் ரிஸ்வி நம்ம பார்த்திருப்போம் அவரோட சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டிலாம் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி பிளஸ் குட் மேனேஜ்மெண்ட் will translate into performance. So சமீர் ரிஸ்வி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாட்ச் அவுட் சமீர் ரிஸ்வி வந்து நிறைய மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து இன்ஃபேக்ட் ஐ திங்க் நம்பர் 4 நம்பர் 5ல கூட ஃபர்ஸ்ட் 11லயே கூட இடம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு ஐ திங்க் யூ வில் நோ அசுதோஷ் சர்மா பத்தி சொல்லணும்னு தேவையில்ல. நிறைய பேர் ஃபயர் விட்டு ஸ்டேட்டஸே வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இஸ் வெல் நோன். ஸோ தென் திரிபுரானா விஜய் ஹீஸ் அன் ஆல்ரவுண்டர் ஹூ பவுல்ஸ் குவிக் யாக்கர். அந்த டேன் மவுஸ்லி போடுற மாதிரி யாக்கர். ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பேஸ் அடிக்க முடியாது. டு யுவர் இமேஜினேஷன் ஹி கேன் ஹிட் ஹை 110s வித் யாக்கர் அண்டர் த பேட்டர்ஸ் ஃபீட். ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் ஆஃப் ஸ்பின்னர் வந்துட்டு இவரு. ஸோ வந்து நல்ல இம்பாக்டும் பண்ணக்கூடியவர். ஸோ யூ கேன் டாக் அபவுட் அதர் பிளேயர்ஸ் அடி. டிப்ராஜ் நிகாம்னு சொல்லிட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கூகுளியும் வச்சிருக்காரு அவரு. ஸோ அவருமே வந்து மேபி இப்போ குல்தீப்க்கு ஏதாவது ஒரு பேக்கப்பா எடுத்துட்டு வந்து பேக்கப் அதே மாதிரி வெளில போறாங்க அப்படின்னா தே கேன் ட்ரை டு யூஸ் அஸ் அன் இம்பாக்ட் பிளேயர் ஆல்சோ இன் பிளேஸ் ஆஃப். ஆனா பிரச்சனை என்னன்னா இப்போ நான் இதுல வந்துட்டு ஒண்ணு நான் பாக்குறேன் என்னன்னா இப்போ மோஹித்துக்கு பதிலா இப்போ நம்ம ஒரு இமேஜின் பண்ணிப்போமே. இப்ப சேப்பாக் போறாங்க. அங்க வந்து இப்போ விப்ராஜ் நிகாம வந்துட்டு ஆட வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நினைச்சாலும் மோஹித் வந்து அந்த மாதிரி கிரவுண்ட்ல தான் அவரு அங்கதான் உருண்டு பெறலுவாரு. சோ அப்படின்னும் போது அந்த இடத்துல அவரை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி உள்ள இருக்க மூக்கியும் வெளில இது பண்ண முடியாது. யூ கேனாட் மேக் நட்ராஜன் சிட் அவுட். சோ அது வந்துட்டு வெளில இருந்து பார்க்கும்போது ஸ்பின்னரை கொண்டு வரணும்னா மோஹித் அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்சதுனால அவங்களால இந்த ஸ்பின்னர் எல்லாம் கொண்டு வர முடியாம போயிருச்சு. இதே மோஹித்தை எடுக்காம இருந்திருந்தா அவங்களால 2 ஸ்பின்னர் ஆட முடியும். இப்பயுமே இவங்க 2 பேர் ஆடி மேட்ச் அப் ஸ்பின்னரா கண்டிப்பா வந்து ஸ்டப்ஸ் தான் போடுவாரு. இருந்தாலும் யூ ஜஸ்ட் கெட் டு நோ ஹீஸ் நல்ல ஒரு லெக்கி வித் 90 ஆவரேஜா குவிக்கா வந்துட்டு போடக்கூடியவர். நல்ல கூகுளியுமே இருக்கு. மன்வந்த் குமாரை பத்தி வி ஹாவ் புட் இன் யாரா அந்த பையன் சீரீஸ்லயுமே நாங்க போட்டிருக்கோம். நீங்க அதையுமே நீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க வேணும்னா அதை வந்து இன்னும் இன் டீடைலா வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் ஆன். ஓகே, மன்வந்த் குமார் வந்து ஆக்சுவலி இஸ் வெரி குட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் இந்தியா. அவரோட பேட்டிங் ஸ்டைல் நீங்க போய் பாருங்க. எனக்கு வந்து நிறைய அந்த ஷேட்ஸ் ஆஃப் அப்படியே பென் ஸ்டோக்ஸ் மாதிரி இருக்கு. ஆல்சோ ஹி பால்ஸ் ஜென்டில் மீடியம் பேஸ் ஆவரேஜா 130ல போட்டிருக்காரு. ஸோ இன்னொன்னு அவருமே நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வச்சிருக்காரு. ஸோ டிசி மே யூஸ் ஹிம் அட் சம் ஸ்டேஜஸ். இட் சப்போஸ் சம்மன் லைக் சமீர் ரிஸ்வி அண்ட் கருண் நாயர்லாம் ஃபெயில் ஆனாங்கன்னா அந்த ஒரு கீழே யூஸ் பண்றதுக்கான அசுதோஷ்மே ஃபெயில் ஆனா யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஆக்சுவலி இந்த டீம்ல பிளேயர் டு வாட்ச் அவுட், அன்கேப் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபாரே இவர் தான். மாதவ் திவாரின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எடுத்திருக்காங்க மத்திய பிரதேஷ்ல இருந்து. ஜஸ்ட் அவரோட பேட்டிங் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. ஹிட்டிங் எபிலிட்டி, அந்த ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி டாப் நாச். அலட்சியமா அடிச்சிட்டு இருக்கான். ஆல்சோ பவுலிங்குமே வந்து மீடியம், ஐ மீன் ஜென்டலா மீடியமா போட்டிருக்கான். ஸோ இந்த டீம்ல பாருங்க, they have good mix of fast bowling all-rounders. ஸோ இந்தியா இஸ் ஆக்சுவலி ஹெட்டிங் டு a pace where நம்ம இந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மாதிரி நம்ம வந்து நீங்க எல்லா ஐபிஎல் டீம்ஸ்லயும் ஒரு 2-3 ஃபாஸ்ட் bowling all-rounders எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட ஏஜ் நோட் பண்ணி பாருங்க. they are of 18 to 25. ஸோ நெக்ஸ்ட் 2-3 சைக்கிள் போகும்போது இந்தியா will definitely have 4 or 5 all-rounders. Keep a watch on these guys. And இப்ப மட்டும் ஐபிஎல் டைம்ல மட்டும் இவங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. டொமஸ்டிக் டோர்னமெண்ட் முன்னா ஃபாலோ பண்ணிட்டுருங்க. எனி டைம் தே மே ரைஸ் அப். அப்படி அவங்க நீங்க பண்ணலைனாலும் பரவாயில்ல, நீங்க எங்க வீடியோ பாருங்க. we will explain you so that we'll give you with not just a stat. அவங்களோட ஒரு இமேஜினேஷனா அவங்க யாரு மாதிரி இருப்பாங்கன்ற ஒரு கம்பேரிசனுக்காக நாங்க கொடுப்போம். இட் இஸ் நாட் டு கம்பேர் அவுட் அண்ட் அவுட். ஸோ அந்த விதத்துல இந்த மன்வந்த்
குமார் வந்துட்டு கர்நாடகால இருந்து தான் அவர் வராரு. ஸோ அந்த விதத்துல நான் ஏன் இது வந்து அவருக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்னா, இட் இஸ் அ ஃபிளாட்டர் கிரவுண்ட். ஸோ அந்த விதத்துல அவர் நல்லா அங்கேயுமே பவுலிங் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பேட்டிங்குமே இன்னும் அந்த நான் சொல்ற மாதிரி ஹை சீலிங்ல அடிக்கணும். 250 அபோவ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும்னா அதை அவர் பண்ணி பழகிருப்பாரு. எய்தர் ஹி வுட் ஹவ் ஃபெயில் ட்ரை டு ஹிட் கப்பல் ஆஃப் சிக்ஸஸ் இந்த ஃபிளாட்டர் கிரவுண்ட்ஸ். பட் அது அவர் நேச்சுரலாவே அங்க ஆடி பழகினதுனால ஹி வில் பி ரியலி யூஸ் டு தீஸ் கைண்ட் ஆஃப் பிச்சஸ்ன்றதுல நான் மன்வந்த் குமாரை வந்து ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச். ஸோ அதை தாண்டி தர்ஷன் நால்கண்டே யூ பீப்புள் மைட் நோ ஹிம் ரியலி. ஸோ அந்த விதத்துல அவனுமே ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹூ ஹிட்ஸ் லிட்டில் பிட். ஸோ நால்கண்டே இஸ் அன் பேக்கப். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அன்கேப் பிளேயர்ஸ். நவ் வில் ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன் டு எங்க ஏரியா உள்ள வராத மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் தி சீரிஸ் எங்களுக்கு. எஸ். ஸோ ஏன்னா அதுல வந்து அவங்க பேசிக்கா தேர் ஃபர்ஸ்ட் வந்து 2 கிரவுண்ட்ல வந்து ஆடுறாங்க அவங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் தேர் பிளேயிங் இன் விசாகப்பட்டினம் அண்ட் தேர் பிளேயிங் 5 கேம்ஸ் இன் டெல்லி. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு கொடூரமான ஒரு கிரவுண்டு தான். ஸோ அந்த 2 கொடூரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கொடூரமான அந்த கிரவுண்டை பத்தி நம்ம பாத்திரலாம். பேசிக்கா அந்த எக்ஸ்பெக்டட் டேட்டா அதெல்லாம் வந்து 2 கிரவுண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எலாபரேட்டிவா போகுன்றதுக்காண்டி கட் பண்ணிருக்கு. பட் டேட்டா வி ஹேவ் வி மே எனி டைம் போஸ்ட் இட் இன் ட்விட்டர். ஸோ அதை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட்டுமே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவேன் நான் ட்விட்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இந்த விதத்துல வந்துட்டு நம்ம முன்னாடியே நம்ம பேசிக்குவோம் ஆடி கரெக்டா. ஃபிளாட்டர் கிரவுண்ட்ஸ்னாலே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுங்க, அதுதான் வந்து பெட்டர் அப்படின்றது. அதுதான் இங்கேயுமே வந்துட்டு டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தே ஹேவ் வான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான். ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு நார்மலா நம்ம வந்து என்ன ஒரு தாட்ல இருப்போம்னா, நம்ம எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாலும் பரவாயில்ல, பின்னாடி வந்து சேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம். பட் ஆக்சுவலி அதை மாத்திட்டு நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த 230 240 அடிச்சிருந்தோம்னா நம்ம வந்து கேம்ல வந்து we are ahead of the team chasing, so that will always be good. But chasing 240 250 la it won't work every day, it's not easy. And இல்ல அதே மாதிரி என்னன்னா இது நீ சொன்ன பாயிண்ட்ல இருந்தே நாங்க அதை கண்டினியூ பண்றேன் பியூட்டிஃபுல்லா. என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் இருக்காரு அப்படின்னு நீங்க தைரியமா எப்ப அடிக்க முடியும்னா when you don't have target in front of you. பட் நீங்க இதுவே வந்து என்னதான் இம்பாக்ட் பிளேயர் இருக்காங்க, நான் லாஸ்டா வந்து அவங்க அடிப்பாங்க, நான் சொல்றது ஃபிளாட்டர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல சொல்றேன். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு 50-50 எந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, நீங்க இந்த உப்பலா இருக்கட்டும், இந்த கிரவுண்டா இருக்கட்டும், விசாகப்பட்டினம், டெல்லி, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றது பெட்ரு. ஆனா வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவரா இருக்க கண்டிஷன் ஈகானா, ஜெய்ப்பூர் இங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் பிளேயர் வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பார். லாஸ்ட் 6 பால் நீங்க வரும்போது, ஏன்னா உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுமே வந்து கம்மியா இருக்கும். நீங்க ஆடும்போது விக்கெட் கொடுக்க நீங்க தயங்குவீங்க ஸ்லோ பிச்சஸ்ல கரெக்டா. ஸோ அந்த விதத்துல இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதான் ஆடி வந்துட்டு யூ வாண்டட் டு சே. அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பாத்துக்கோங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்துக்கோங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆவரேஜா. பட் பேசிக்கா இங்க எவ்வளவு அடிச்சா வின் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் த சேம் லைக்ஸ் 225 பிளஸ் யூ நீட் டு ஸ்கோர் சோ தட் யூ ஆர் இன் சேஃபர் பொசிஷன். சேஃபர் பொசிஷன் ஐடியலா யூஆர் பவுலிங் வெல், யூஆர் கேச்சிங் எவ்ரி கேச்சஸ், டேக்கிங் எவ்ரி கேச்சஸ். இந்த ஒரு இதை கன்சிடர் பண்ணும்போது 225 இஸ் சேஃபர் ஸ்கோர். லெஸ் தென் 120 இஸ் அ லூசிங் ஸ்கோர். 80% மேல அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டா இது இருக்கும். ஸோ அதனால தே நீட் டு ரியலி வாட்ச் அவுட் ஃபார் திஸ். அண்ட் பேசர்ஸ் இங்க இதா இருப்பாங்களா, ஸ்பின்னர்ஸ் இங்க இதா இருப்பாங்களா அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. எப்படி போட்டாலும் அடிதான் இங்க. இதுல நீங்க என்ன கத்துக்கணும்னா when you have a defending bowlers, டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வந்துட்டு பாக்குறதுக்கு அவங்க வந்துட்டு 12 ரன் கொடுக்கறதுக்கு பதிலா 10 ரன் 9 ரன் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுதான் இங்க வின்னு. 10 போகாம மெயின்டைன் பண்றாங்கனாலே தே ஆர் குட் இனஃப். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸை வந்துட்டு நீங்க இங்க கொண்டு வந்து இம்பாக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இதுல வந்து தெரிய வருது. அதுல ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பெருசா அடிக்க போனா விக்கெட்டும் அதிகமா விழுகும் அப்படின்றதுக்கு தான் இந்த ரன்ஸ் பர் விக்கெட்டை வந்துட்டு யூ கேன் ரியலி சி. ஸோ நவ் எந்த பேஸ்ல வந்து கேம் வந்து டிசைட் ஆகும் அப்படின்னு நான் எந்த விதத்துல நான் சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி 7 to 16 வேர் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு போடுவாங்க. அங்க அடிக்க போகும்போது விக்கெட் கொடுக்காம நீங்க வந்து ஸ்மாக் பண்ண தெரியணும். பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர் போட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்பின்னர் வரமாட்டாங்க, லெக் ஸ்பின்னர் வரமாட்டாங்க, ஃபாரின் ஓப்பனர்ஸ் வச்சிருக்க எல்லா டீம் வருவாங்க அடிப்பாங்க. ஈவன் இவங்களே வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஸ்பின்னர் நடுவுல வரும்போது இவங்களே ஒரு 10 ரன் அபோவ் பர் செட் பண்ணணும்னா அந்த ஸ்பின்னர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் முக்கியமா இருக்கும். இந்த டைம்ல தான் வந்து அக்ஷரோட ரோல் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கு. நீ வந்து அக்ஷர் வந்து ஒரு ஒரு 2-3 ஓவர் வந்து ரன்னே கொடுக்காம போட்டா தே வில் ட்ரை டு ஹிட் குல்தீப். குல்தீப் அடிக்க போகும்போது பேட்ஸ்மேன்ஸ் வந்து நாட் எவ்ரி ஒன் கேன் ஹிட் குல்தீப். குல்தீப் ஆக்சுவலி குட் ரிதமும் கூட. ஸோ குல்தீப் அடிக்க போய் விக்கெட் விடுவாங்க. அண்ட் விக்கெட் விட்டா அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல சொல்றேன். ஸோ ஆப்வியஸா கம்மியாகும். அண்ட் டிசி வந்து அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்கன்னு தோணுது. உங்க தாட்ஸ்?
இல்ல கரெக்ட். நான் சொல்ல வந்தத யூ ஹேவ் ரியலி இன்டர்பிரிட்டட் வெல். சோ நவ் வீல் ஜஸ்ட் ஸ்ட்ரெய்ட் அவே இன்டு டெல்லி. ஏன்னா இப்ப நம்ம பேசுறது எல்லாமே 2யுமே ஒட்டுக்கா வச்சு தான் பேசணும். ஏன்னா 2 கிரவுண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாரி தான் இருக்கும். அதனால எந்த டவுட்டுமே கிடையாது அந்த விதத்துல. சோ இங்க வந்து பாருங்க நான் சொன்ன மாரி லாஸ்ட் சீசனோட டேட்டால வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி டெல்லில வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. அதாவது வந்துட்டு அது ஒண்ணுமே கிடையாது. நான் தான் சொன்னேன் ஃபிளாட்டர் கிரவுண்ட்ஸ். இதோட ஸ்கோர பாருங்க. 233. சோ அப்படின்னும்போது ஃபிளாட்டர் இட் கெட்ஸ் பேட் ஃபர்ஸ்ட். எந்த தாட்டுமே கிடையாது. பெட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க. டியூ அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. பிரஷர் வந்துரும் பேட்டர்ஸ்க்கு. இங்க சேஸ் பண்றதுக்கு எல்லாராலையும் சேஸ் பண்ண முடியாது. நாட் எவரிபடி இஸ் விராட் கோலி, நாட் எவரிபடி இஸ் எம்.எஸ். தோனி, நாட் எவரிபடி இஸ் ரிங்கு சிங் டு அ சர்டன் டிகிரி. இன்னொன்னு நான் சொல்லணும். விராட் கோலி, ரிங்கு சிங், எம்.எஸ். தோனியா இருந்தாலும் தே கான்ட் சேஸ் 240 எவ்ரி கிவன் டே. ப்ராபபிலிட்டி ஆஃப் சேசிங் 240 இஸ் ஜஸ்ட் நியர் 5%. யா ஆல்மோஸ்ட் யா. சோ இதுதான் இது வந்து நீங்க குமுலேட்டிவா நீங்க தான் பாத்துக்கோங்க. சோ இந்த அப்ப எவ்வளவு ஒரு எக்ஸ்ட்ரீமான இது ஒரு எப்படி சொல்றது? ஒரு சிங்கிள் டூஸ் மாதிரி 6-4 வரும் இந்த 2 கிரவுண்ட்லயும்ன்றதான் பாயிண்ட். இங்க வின்னிங் ஸ்கோர் இஸ் 233 ஆன் அபோ, லூசிங் ஸ்கோர் இஸ் 200. அதனாலதான் நான் முன்னாடி இருந்து சொல்லுங்க 10 ரன் கீழே கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான் இங்க வந்து பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. விக்கெட் எடுக்கிறவங்க ஓகே டு சர்டன் டிகிரி. இப்ப யாருமே பயப்படுறது கிடையாது. விக்கெட் எடுத்துட்டு வந்தோடனே அடுத்த 2 பால் 6 அடிக்கிறதுக்கு ஓகே. நீங்க மேட்ச் அப்ப கரெக்டா மேட்ச் பண்ணி கரெக்டா யாக்கர்ஸ் போட்டு கரெக்டா கேம் பிளான் கொடுத்து நல்ல ஏரியாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண விடாம நீங்க வந்து விளையாண்டா மட்டும்தான் இங்க வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும். சோ அந்த டிஃபெண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்றத நாங்க முன்னாடி இருந்தே we are trying to say. Now ஸ்டாட்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பேசர்ஸ்ன்றத தாண்டி அகைன் ஸ்பின்னர்ஸ், மிடில் ஓவர்ஸ். ஸ்பின்னர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் தான் ஸ்பின்னர்ஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த மாதிரி ஃபிளாட்டர் கிரவுண்ட்ஸ்ல. ஏன்னா அவங்க கொஞ்சம் அந்த எப்படி சொல்றதுன்னா பேஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல பேட்டர்ஸ்க்கு. ஃபிளாட்டரா இருக்க இருக்க நீங்க நார்மலா போட போட அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் வெரைட்டி வேணும். எய்தர் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆர் எல்ஸ் இந்த த்ரூ த ஏர். இது மூணும் இருந்தாதான் நீங்க ஃபிளாட்டர் கண்டிஷன்ல வந்து கொஞ்சம் பொழைக்க முடியும். இல்லைன்னா பொழப்ப நடத்த முடியாது. அதனால பவுலர்ஸ் வில் பி லைக் அ பவுலிங் மிஷின். சோ அந்த விதத்துல ஸ்பின்னர்ஸோட ரோலை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அங்கதான் நான் சொன்னேன் குல்தீப் யாதவ் அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து ஏர்லி இன்டு த பவர் பிளே யாரு வேணா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சோ அங்கதான் விக்கெட் எடுக்கிறதுக்கான இது இருக்கு. ஏன்னா டெம்ட் ஆயிடுவாங்க. டிஃபென்சிவ் ஃபாஸ்ட் பவுலர் உங்களை சுத்தி இருக்காங்க. அப்போ ஒரே விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் வராருன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப ஸ்பின்னரை பார்த்தோன்னா இந்த நான் அடிக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வரும்போது இவள் கேட்டா குல்தீப் ஒரு டைம் இதே மாதிரி தான் 4 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஒரே இதுல 4 விக்கெட் எடுத்துருவாரு. தொடர்ந்து டக் டக் டக்னு விக்கெட் எடுப்பாரு. ஐ எம் நாட் சேயிங் ஹேட்ரிக் ஆர் சம்திங். ஹி டேக்ஸ் அ 4 விக்கெட் வேர் அதர் பவுலர்ஸ் கோஸ் லெஸ் தென் 10. சோ அந்த மாதிரிலாம் அவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஏன்னா பவர் பிளே முடிஞ்சு 4th ஓவர் வரும்போது என்ன இருக்கும்னா மேட்ச் ஏதோ ஆப்போனன்ட் கேம்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கரெக்டா குல்தீப்போ உள்ள வந்து அவன் வந்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துருவான். மேட்ச் அப்படியே ஷட் டவுன் ஆயிடும். சீம்ஸ் லைக் 250 சேஸ் பண்ற மாதிரி போவாங்க. ஆனா 200 கால் அவுட் ஆயிடுவாங்க அவங்க அண்டர் 10 ரன்ஸ்ல. ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நான் வந்து இது பண்ணுவோம். நம்ம ஜிடி வந்து அந்த டிராபி ஜெயிச்ச சீசன் பார்த்திருப்போம். மோகித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ண சீசன் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஆப்போனன்ட் டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு அட்வான்டேஜா வச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து போடுற பவுலர்ஸ் பயங்கர கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயரே வந்து ரஷீக் சலாம் வச்சு டிசி நல்லா பண்ணியிருந்தாங்க. ரஷீக் சலாம், டிசி, கலீல் அஹ்மத். பட் கலீல் அஹ்மத்க்கு வந்து ஒரு அப்கிரேட்டா டெத் ஓவர்ஸ்ல நட்டு கிடைச்சிருக்காரு. நட்டு மூலம் யார்கர்ஸும் போட முடியும், ஸ்லோர் பாலும் வச்சிருக்காரு. சோ இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த 3 பிளேயர்ஸ்மே வந்து எக்ஸிகியூஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. அண்ட் தேர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் along தே ஹேவ் மிச்சல் ஸ்டார்க் ஆல்சோ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பாசிபிள் டு சேஸ் ஹை ஸ்கோர்ஸ் இந்த பவுலிங் அட்டாக் அகேன்ஸ்ட் தான். Exactly. So now we'll move on to last 3 years performance. Adi, you can take it up. Actually, last cycle was actually very disappointing cycle for them. இதுக்கு முன்னாடி சைக்கிள் they had very good success. ஃபைனல்ஸ் தான் போனாங்க, செமிஃபைனல்ஸ் போயிட்டாங்க. லாஸ்ட் இயர் தே ஸ்ரேயஸ் ஐயர் விட்டாங்க. அண்ட் லைக் அவங்களோட கோருமே அந்த ரபாடா அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் போயிட்டாங்க. அண்ட் ரிஷப் பண்ட் ஆல்சோ வாஸ் ஹேவிங் அ இன்ஜுரி செட் பேக் இருந்தாரு. ஸோ ஒரு அன்கண்டினியூட்டி இருந்துச்சு. அண்ட் ஒரு லாஸ்ட் சைக்கிள் ஒன் ஆஃப் த பூரஸ்ட் டீம்ஸாகவும் இருந்தாங்க. அண்ட் வின்னிங் பர்சன்டேஜஸ் எல்லாமே வந்து பெருசா இம்ப்ரெசிவாலாம் இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி ஆஃப் டீம். பட் ஹோம்ல வந்துட்டு ஓரளவுக்கு உங்களால மேட்ச் பண்ண முடியுது அப்படின்னும் போது இப்ப அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆடி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம சொல்ற டேட்டா படி பார்க்கும்போது நம்மளோட கால்குலேட்டட் கெஸ் என்னன்னா இவங்க நல்லா பவுலிங் போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு டீமா இருக்காங்க. கன்சிடரிங் எவ்ரிபடி இஸ் ஃபிட். பேட்டிங்கை விட இவங்க பவுலிங் வந்து இவங்களை சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய மேட்சஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்றத நம்மளோட எதிர்பார்ப்பு. நவ் வில் மூவ் ஆன் டு டீம் நியூஸ். ஆடி யூ ஹேவ் எனி டீம் நியூஸ்? அவங்களை பொறுத்தவரை ஹாரி ப்ரூக் ஒரு பெரிய ஒரு டீம் நியூஸ். அதை தாண்டி எனிதிங்? அது தவிர அவங்களுக்கு பெரிய இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி நியூஸ் இஸ் ஹாரி ப்ரூக். பர்சனலா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஐ வாண்ட் ஷை ஹோப். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணாரு. அண்ட் பர்சனலி அந்த மாதிரி கிளாஸியான ஒரு பேட்ஸ்மேன். அண்ட் நம்பர் 4ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷை ஹோப் ரியலி கம்ஸ் இன் டு திஸ் டீம் ஐ வில் பி வெரி ஹாப்பி.
அண்ட் அந்த ரோலை கரெக்டா இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஹி குட் பெட்டர் த ரோல் ஆஃப் ஹாரி ப்ரூக்னு நான் ஃபீல் பண்றேன். பட் நம்ம கேஎல் ராகுல் அந்த ரோலுக்கு வச்சிருக்கோம். ஜஸ்ட் an அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். மேபி as a back. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃபினிஷ் எங்கு தொடங்கும் எங்கு முடியும்? ஏன்னா நாங்க வீடியோ தொடங்கி இப்பதான் வீடியோ முடிக்க போறோம். ஸோ எங்களோட கால்குலேட்டட் கெஸ் என்ன அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி உங்களோட கெஸ்ஸையும் வந்து நீங்க வந்து கீழே போடுங்க. we will discuss on it and we'll get to know about it. Adi, what is your guess? ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து 3 டீம் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தேன். ஒரு டீம் வந்து பண்ணாம வச்சிருந்தேன். ஸோ இட் வாஸ் அ வெரி டஃப் டசில் பிட்வீன் 3 டீம்ஸ் ஆக்சுவலி. GT, KKR அண்ட் DC. ஸோ ஐ எம் கோயிங் வித் DC கன்சிடரிங் தேர் வெரி குட் பவுலிங் அட்டாக் அண்ட் அந்த டீம்ஸ் வந்து இந்த டீம் வந்து அவங்க கண்டிஷனுக்கு சூட் பண்ண மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஐம் கோயிங் வித் ஐம் குவாலிஃபைங் DC ஃபார் த பிளே ஆஃப்ஸ். நான் வந்துட்டு டிசியை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டைட்டரா தான் இருந்தது. இந்த டீமை வந்து குவாலிஃபை பண்ணணுமா பண்ண வேணாமான்னு. நல்ல ஆப்ஷன் இருக்கு. ஈவன் ஒரு அவுட் அண்ட் அவுட்டா ஒரு நியூ கோச், நல்ல டாக்டிக்கல் கோச், சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்லாம் நல்லா டாக்டிக்கலா பண்ணி நிறைய பேரை வந்துட்டு இது பண்ண வச்சிருக்கிறாரு. பார்க்கவே கேம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவார் ஹேமந்த் பதானி. ஆனா வெளில போய் அவங்களுக்கு அந்த வெரைட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி மோஹித் சர்மா அது நான் பெருசா வயசை பத்தி நான் பேச மாட்டேன். ஏட் பிளேயிங் ஐபிஎல்ல வந்து மோஹித் சர்மாவை வந்து உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும்போது அப்ப அவர் இல்ல அது மாதிரி பேக்கப்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லாத போது வெளில போனா பெருசா நீங்க கேம் பிளானே பண்ண முடியாம மாட்டிப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கு. ஏன்னா நிறைய டீம் ஸ்பின்னு தான் பெருசா ஆட தெரியாது. ஆனா ஒரு ஸ்பின்னர் தான் அவங்க வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஒரே ஸ்பின்னர் தான் இருக்கிறது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. அது நியூ பால்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆளுங்க இல்லாம சில கிரவுண்ட்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்தே ஆகணும்னு சில கிரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நியூ பால் மும்பை அங்கெல்லாம் நீங்க வந்து நல்லா ஸ்விங் பண்ணி எடுக்கணும். இங்க ஸ்டார்க்க போட்டு பொழந்துட்டா டிஃபெண்ட் பண்ண முடியாம பிரஷரை போட்டா இவங்க எப்படி தாங்குவாங்கன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பும்ராவே வந்துட்டு பேட் கமிச்சு 4-6 அடிக்கிறதுன்றது அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால டிஃபெண்டிங் வந்து நாங்க சொல்லும் போது கரெக்டா கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த கிரவுண்டுக்கு கரெக்ட். பட் ஆனா வெளில போகும்போது அது விக்கெட் எடுக்கிற ஆளுங்க கொஞ்சம் தேவையே அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு அந்த ரன் ரேட் பிரச்சனையில வந்து நிப்பாங்க அப்படின்றதான் என்னோட கெஸ். ஸோ திஸ் இஸ் இட் overall. So we'll meet you in the live and everything in the upcoming Arajagamana series and live. Myself and Adi will meet you in all the MI, CSK and RCB fans gameல. ஸோ அப்போ நம்ம வந்து சந்திச்சு இதையும் தாண்டி நிறைய டேட்டாஸ் நான் எடுத்துட்டு வந்து அதை நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வந்து சிம்பிளா இன்டர்பிரட் பண்ண முடியுமோ நான் பண்ணி அதை நான் வந்து கொடுக்குறேன். நீங்களும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்லுங்க. டூ ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அஸ் வித் யுவர் கிரிக்கெட் லவ்விங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த விதத்தில் இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ until then, enough from Adi and Akshay. இன்று போய் நாளை வாரே